ஸோ guys நான் உங்கள் ஃபேமிலி இன் யூடியூபர். ஸோ இந்த வீடியோ நமக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயர் தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா ஃப்ரீ ஃபயரில் என்னடா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர்னாலே ஸ்பெஷல் தான். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன ஸ்பெஷல் மாதிரி கீபோர்ட் மவுஸ் வச்சு நம்ம விளையாட போகிறோம். ஸோ அதுக்கான கண்ட்ரோல் தான் செட் பண்ணிகிட்ருக்கேன். நான் அவசரத்தில் பண்ணுறேன். நான் இன்னொன்று ஐடியாவில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து கரெக்டாக இருக்கும், பழகிட்டேன். பட் இது வந்து பழகலை. ஸோ இது எப்படி நம்ம வந்து கீபோர்ட் மவுஸ்லாம் கனெக்ட் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் நான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ நல்லா கொஞ்சம் பழகிட்டேன். பட் என்னடா ஆஃப்லைன் பிளேயர் அடிச்சுட்டு சீன் போடுறேன் அப்படின்னு நினைப்பீங்க. இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த மேட்ச்சில் வந்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அவ்வளோவா பழகலை இன்னும். ஸோ வந்து ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு. நான் பழக கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நம்பர்லே ஓகேவா. ஸோ நிறைய விஷயங்கள் நான் வந்து அப்போ அந்த இதில் இன்னொரு அக்கௌண்ட் வச்சுருப்பேன், அதில் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் மாற்றி வைக்கிறேன்னா அதான். ஸோ கீபோர்ட் மவுஸில் வந்து எப்படி ப்ரோ நீ விளையாடுற அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும். பிஓபி வியூவில் வந்து வேணும்னா ஹேண்ட் கேம் மாதிரி வேணும்னா கமாஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். இங்கே பாருங்களேன், வேறு லெவலில். ஸோ ரெண்டுமே வந்து ரெட்டில் தான் போகுது. பட்டு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு எப்போதுமே இந்த இதில் வந்து எனக்கு வெளியில் வந்துடும். எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆஃப்லைனில் இருக்கான். ஸோ அதனால தான் வேறு மேட்ச் போவோம். கொஞ்சம் டஃப்பாக தான். 79 ரூபாய்க்கு ஏன்னா இது தரேங்க, அப்புறம் 300 ரூபா. சரி பார்ப்போம். ஸோ அதை எடுக்க முடிஞ்சால் எடுப்போம். இச்சி வேஸ்ட்டாக போச்சுங்க புல்லட்டு. பின்னாடி திரும்பணும்னா அடிக்கலாம்னு நினச்சேன். அவன் என்னென்னா ஆளே மாயமில்லை மந்திரமில்லை டோலு போகிறேன். ஐயோ மவுஸ் ரொம்ப திரும்புதுங்க. இங்கே பாருங்களேன். ஐயோ சில நேரம் இந்த மாதிரி தான் ஆகும், எனக்கு வராதுங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவன் சுற்றி வந்துட்டான். வீடியோ கட்டாயி வருதுன்னு நினைக்காதீங்க, அவன் ஃபோன் வந்துருச்சு. ஸோ அந்த மேட்ச்சில் அவன் வின் பண்ணிட்டான். ஃபோன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ராப்ளம்கள் வந்து இதில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மலாக வீடியோ எடுக்காமல் விளையாண்டேன்னா நல்லா ஸ்மூத்தாக போகும், எப்போதுமே நம்ம ஃபோனில் விளையாடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஸ்மூத்தாகவே போகும். நான் எப்போல்லாம் வீடியோ எடுக்கிறேன்னா அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடும். இங்கே பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் ஆஃப்லைன் ப்ராப்ளம் வேறு. உண்மையா கொடுமை இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி போட பார்க்குறேன். ஓகேவா. மறக்காமல் வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னடி நானே கீபோர்ட் மவுஸில் போட்டு விளையாண்டுட்டுருக்கேன். இதை வேறு கொடுத்தீங்கன்னா எப்பட்றா ஸ்னைப்பர்லலாம் வாய்ப்பே இல்லை ராஜான்ற மாதிரி தான். சரிங்க பார்ப்போம். அங்கே தான் உட்காந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ சுற்றி போவான். அவன் எங்கே இருக்கான்? ஐயோ அவனை அடிக்காமல் இருந்துக்கலாம் நம்ம. ஐயோ மாற்றாடே ஏன்டா நின்றா. நம்ம வேறு டக்குன்னு சிட் பட்டன் போடு. வீட்டுக்கு போ. சி கொடுத்தோடனே சிட் பண்ணிட்டான். பிரச்சனை ஆயிடுச்சு. கை டக்குன்னு எல்லா இடத்துக்கும் போகுது. தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பட்டன் கொடுத்து நம்மளோடதில் வேறு ஹோம் பட்டன்லாம் டேரெக்டாக இருக்குது. ஸோ அதை இதையாக கொடுத்து விட்டு அப்புறம் வெளியில் வந்து கிராஷ் ஆகிடுச்சோ அவ்வளோதாங்க, மண்டையே வெடிச்சிடும். அதை மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணி மறுபடியும் வீடியோ கனெக்ட் பண்ணி எவ்வளோ ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது தெரியும் பார்த்தீங்களா. ஸோ நான் இங்கே வரக்குள்ளே அவன் அங்கிட்டு போயிட்டான் போல். அவனை நான் வச்சுருக்க போகிற மாதிரி இங்கே இருக்காங்க. போய் என்னடா நான் கீபோர்ட் மவுஸில் கனெக்ட் பண்ணி விளாட்றேன்னா இல்லை அவன் பிசி மாதிரி ட்ரை பண்ணி விளாண்டுட்டு இருக்கானான்னு தெரிய மாட்டேது. அவன் நம்மளுக்கு மேலே ஸ்பீடாக இருக்கான், நம்ம ஏதோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் பரவாயில்ல, நான் கன் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பார்த்தாலும் தெரியும். பட் நான் இப்போ அதாவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் இப்போ தான் பழகிட்டு இருக்கேன் இதில். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோடய கேம் பிளேவை. போக போக நம்ம வந்து சரி பண்ணிடலாம். ஓகேவா நண்பர்களே? ஓகேவா. ஸோ இது வந்து நண்பர்களே, இது வந்து பார்ட் 1 தான். ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 2 பார்ட் 3ன்னு வரிசையாக வரும். ஓகேவா நண்பர்களே? அதில் வந்து என்னோடய கேம் பிளேலாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ மாசாக இருக்க போது அப்படி நான் சொல்லிடல, நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மாசாக இருக்கா இல்லையா அப்படின்றத. ஸோ நம்ம வந்து 3vs1 இருக்கோம். இப்போ இந்த சைடில் போட்டு ஆயிடுச்சே. நான் இப்போ என்னவா பண்ணலாம் நினச்சேன், எடுக்க ட்ரை பண்ணலாம் நினச்சேன். அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மவுஸை கீழே வச்சுட்டே போயிட்டுருக்கேன். மவுஸை கீழே வைக்கக்கூடாது, மேலே வச்சுருக்கணும். நான் மறந்துட்டேன். ஸோ இங்கே வந்துட்டாங்க. எழுந்து போய் வந்துட்டாங்க. ஐயோ ஆளை காணுங்க. நான் வேறு ஆகுனா இதில் கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க பட்டனு, சுட் பட்டனு. இந்த வந்துட்டான். போடி ஹெட்ஷாட்டுங்க. ஐயோ இதுலேயும் ஹெட்ஷாட் விட மாட்டேன். அழுத்திப்படி புயாடி அவ்வளோதாங்க. அழுத்திப்படி தாங்க. செட் ஆகலை, நீங்கள் ட்ரை பண்ணுவேன். செட் ஆகலையோ அவ்வளோதான். அழுத்திப்படி தாங்க. வேறு லெவலில் அழுத ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, இதுலேயும் நம்ம தான் வின் ஆகிட்டோம். எடுத்தாச்சு. தொடர்ந்து நம்ம தான் 2 மேட்ச் ஜெயிக்க போகிறோம் போல்.
ஸோ அந்த ஒரு இது மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சோ அவ்வளோதான், முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. கத்தம் தத்தா பாப்பா ஹெட்ஷாட்டுங்க. ஐயோ நல்ல வாய்ப்பு போட்டு. ஏய் பார்த்தீங்களா, இதாங்க நான் இதான் வேற லெவலுங்க. நம்மளை ஏன்னா இழுத்து பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து எதாவது டாபிக் பேசுகிறோம், அப்போ எனக்கு கிடைக்கலனா கொஞ்சம் இழுது பேசுனா டைம் போகல அப்படி நினச்சி பேசுகிறேன். ஓகே அந்த பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்குள்ளே போய் மீட் பண்ணுவோம். ஓகே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா டிங் 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 அப்படின்ற மாதிரி. ஏங்க உண்மையை சொல்லுங்களேன், நான் கீபோர்டில் விளாட்றேன், நான் இல்லை அவன் பிசி மாதிரி வச்சு விளாட்றேன். நீ சத்தியம் ஃபுல்லாக வரவங்க எல்லாம் நம்மளுக்கு மேலே ப்ரோ பிளேயர். எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ஃபோனில் விளாட்றாங்க, நான் கீபோர்ட் மவுஸை இப்போ தான் பழகிட்டு இருக்கேன். ஸோ நான் இந்த மேட்ச் வந்துருக்கக்கூடாது உங்களுக்கு காட்டணுன்றக்காண்டி. ஸோ நான் இதுக்கு போயிருக்கலாம், ட்ரைனிங் போயிருக்கலாம், ரூம் அந்த மாதிரி போயிருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டு யாரையா கூப்பிட்டு ரூம் மேட்ச் மாதிரி கூட கனெக்ட் பண்ணியிருக்கலாம். தேவையில்லாத வேலையை பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டியே போவே பட்டு இருந்துச்சுன்னா அவ்வளோதாங்க நம்ம பாட்டுங்க. ஏன்னா இதில் பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம போடும்போது திடீர்னு பட்டுட்டோம், நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், அப்போ படுவோம் கரெக்டாக. ஸோ மேலே இருக்கான் அவன், நம்ம கீழே இருக்குது அவனுக்கு தெரியல, போட்டு ஹெட்செட்டுங்க. ஐயோ ஏதோ வித்தியாசமாக நடக்குதுங்க. ஓகே இந்த அளவுக்கு ஒரு ஃபோன்லேயே நம்ம கீபோர்ட் மவுஸ் யூஸ் பண்ணி விளையாட முடியுது, ஒரு நல்ல விஷயந்தான், ஒரு நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்குமே. ஸோ அங்கே செடியாக மாதிரி இருக்கான் தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஓகே அவன் கீழே இறங்கிட்டான். அந்த போடுற அழுத்தடி போய் ஆடி, அவ்வளோதான் அழுத்தப்படியே போய் ஆடி. ஓகேவா, நம்மளாம் வந்து எப்படி அழுது படிப்போம், நம்மக்கிட்டே வந்துட்டு அடிக்க வரான். சரி ஓகே இருங்க, கண்ட்ரோல் மாற்றிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டுருக்கான். ஸோ ஷூட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒன்றாச்சும் படம்னு பார்த்தா ஒன்றுமே பட மாட்டேன், 1v1 இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கார்ல சந்தானம், காமெடி மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தேவையில்லாமல் காமெடியாக இருக்கும். சரி ஓகேவா, காமெடியாக இருக்குமா என்ன வளர்றேன். ஸோ இவருங்க எஃப்எம்முக்குன்னா நம்மளுக்கு வந்து பவர் இருக்குது. ஸோ ரெடியாக தான் இருக்கேன் எஃப் அழுத்தி முன்னாடி போகிறதுக்கு. அவன் வரவும் மாட்டுக்கா. இந்த இடம் தாங்க, நானும் போக மாட்டேன் அவனும் போக மாட்டேன், நின்றுட்டே இருப்போம். என்ன அப்படின்ட்டு சரி நம்மளே முன்னாடி போயிடுவோம் அப்படின்ட்டு போயிட்டு இதில் ஒரு சம்பவம் பண்ணி விட்ருவான் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். எனக்கே தெரியாது, நான் இதே வந்து நார்மலாக விளாண்டு தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். பட் வந்து எனக்கு தெரியல இப்போ, ஏன்னா நார்மலாக விளாடும்போது என்னோடய மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இப்போ வந்து புதுசாக விளாட எனக்கு தெரில. ஸோ இவன் சம்பவம் பண்ணி விட்ருவான். அந்த நான் மேலே இருக்கான்னு நினச்சிட்டு இப்படி ஏறுவேன், அவன் இங்கிட்டு இருந்திருப்பான் தெரியா, டக்குன்னு ஜம்ப் பண்ணி ஒரு புல்லட்டுக்கு கிராஸ் பண்ணிட்டு இன்னொரு புல்லட் அடிக்கிறவங்களாடி முடிச்சு விட்ருவான். ஸோ மனசே நொந்து போயிடும். சரி நான் கடுப்பில் கீபோர்டாக மண்ணாதான்ட்டு நம்ம எடுத்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரிலாம் மனசில் நினச்சேன். சரி வேணாம், பொறுமை. ஸோ வீவர்ஸ்காண்டி, ஸோ அவங்களுக்காண்டி நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், அவுட் ஆகனாலும் இல்லைனாலும். பட் நான் வந்து இது வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் டைம் நான் அவுட் ஆனதில்லை. வேணா 2v2 பண்ணும்போது வேணால் லோன் உல்ஃபில் அவுட் ஆகிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் நான் அவுட் ஆனதில்லை இதில். ஸோ அவுட் ஆகிடக்கூடாது மனசில் தூண்டிக்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப பயத்திலே தான் நான் விளையாண்டுட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா அவன் தாவு அப்படின்ற மாதிரி எனக்கு பாருங்கள், மேலே பாருங்கள் ஆஃப்லைனு. ஸோ சம்பவம் தாங்க, வீடியோ பண்ணும்போது தான் கரெக்டாக சம்பவம். இங்கே பாருங்கள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சிட்ருக்கேன், அழுத்தி பிடிச்சி பூயாவது எடுத்துடணுண்டா எப்படியாவது டேய் அப்படின்ட்டு. வாடா டேய் எங்கடா இருக்கு அப்படின்ட்டு, சோனமுத்தா ஓடிட்டியா, எழுத்து இல்லைங்க நம்மக்கிட்ட மெயினானது. அவன் ஓடி வந்துட்டுருக்கான், என்கிட்ட எழுத்து இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவன் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறான் ஹெட்ஷாட்டு. இப்படி தாங்க கர்மா இஸ் பூமரேங். எப்படி நடக்கும்னே தெரியாது, டக்குன்னு வரும் பார்த்தீங்களா. ஸோ அவன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். மாசான ஒரு சீன் நடந்துட்டு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இந்த அமௌண்ட் இன்னும் நிறைய அமௌண்ட் இருக்குது, அதெல்லாம் நான் ட்ரெஸ் எதுவுமே அன்லாக் பண்ணாமல் இருக்கேன். ஆஃப்லைன் வேறு ஆகுது. ஸோ எல்லாமே கடுப்பான விஷயம்தான் நடக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் ஆட்டோபஸ் ஆப்பு பேண்ட் ஆப்லலாம் மவுஸ் கனெக்ட் பண்ணி விளையாடலாம். பட் பேண்டா மவுஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது காசு கட்டலாம்னு சொல்லுவாங்க, காசுலாம் கட்டாதீங்க, நான் சொல்கிற வழியில் நீங்கள் போங்க, ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது இருக்குல்ல, என்னதுயா பேண்டா மவுஸில் வந்து நம்ம கண்ட்ரோல் செட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கடுப்பாயிடுச்சு. இனிமேல் வந்து அவன் வந்து மேலே ஏறினான், நம்ம அதாவது வந்து ஒரு அனிமல் எடுத்துக்குவோம், அனிமல் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லாமல். இப்போ வந்து ஒரு விஷயம் ஒன்று வந்து நம்மளை நேராக துரத்திடுவாங்க, வளைஞ்சு போனால் தப்பிச்சிடலாம். அதே வளைஞ்சு வந்துட்டு இருந்துச்சுன்னா நேராக போனால் தப்பிக்க முடியல. ஸோ அதே கான்செப்ட் தான். அவன் வந்து விரட்டிட்டு வரான், அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், பதுங்கி இருந்து ஆடணும். பார்த்தீங்களா, அவன் பாருங்களேன், அவன் அடிக்கிறது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. எனக்கு நான் ஒரு நிமிஷம் கேப் விட்டாலும் அவனை முடிச்சு விட்ற மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ எனக்கு இதனாலே கடுப்பு, என்னடா நம்மக்கிட்ட இப்படி ஒருத்தவன் சீன் போட்டுட்ருக்கான், நம்ம வந்து ஃபோனை எடுத்து கூட விளையாண்டலாம், கையில் எடுத்து
எடுத்து கூட விளாண்டுலாம் அப்படிலாம் மனசில் தோணுச்சு. சரி ரைட்ரா போவான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்கேன், ஃபுல்லாக ஃபன் தான், கேமை ஃபுல்லாகவே ஃபன் பண்ணி விளாண்டுட்ருக்கேன். அவன் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டானா என்னவோ தெரில. ஆனால் நான் எமோட் போடல, எமோட் போடுன்னு மனசில் தோணுது, பட் வேணாம் எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு தோணுது. அதாங்க நான் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி போச்சுரா க்ளோவால் எங்கிட்ட விழுந்துருச்சு நண்பா. போச்சா சொன்ன ஒரு நிமிஷம் கேப் விட்டாலும் முடிச்சு விட்டு போயிடுவான். நம்ம வந்து அந்த கேப்பு கொடுக்காம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி விளையாடணும். அப்படி கொடுத்துட்டோவோ அவ்வளோதாங்க. ஓகே, பின்னாடி கொஞ்சம் நாய்ஸ் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம். ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க, இப்போவும் கேட்க தான் செய்யும், ஏன் நினச்சிக்காத நம்மளே. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து வருது. ஸோ அதனால நம்மளால் வந்து கரெக்டாக வீடியோஸ் வந்து கனெக்ட் பண்ணி போட முடியாது ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் கிட்ட. ஸோ அதனால் நம்மளே மேபி நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி புஷ் பண்ணுறேன் வீடியோவை. எல்லாருக்கும் ஒரு விஷயம் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம சேனல் வந்து 200K சாரி நம்மளே ரீச் ஆயிடுவோம், தப்பு இல்லை சொன்னது, ரீச் ஆயிடுவோம். 200 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கோம். ஜஸ்ட்டு 200 தான் அப்படின்லாம் நினைக்க மாட்டேன். ஸோ 200 அப்படின்னு தான் நினைப்பேன். ஸோ வந்து 200K நம்ம வந்து சீக்கிரத்தில் வந்து ரீச் ஆகும். ஓகே நம்மளே. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ அவனை தேடிட்டுருக்கேன். இந்த இடத்துல வந்து ரொம்ப சம்பவம், என்னடா இவன் ஓடி போயிட்டுருக்கான். நான் வந்து இந்த இடத்துல பொறுமையாக நின்று அடிப்பேன், பார்த்துக்கலாம்டா அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அவன் ஸ்கூக்கு அங்கே வச்சுருக்கான், எனக்கு தெரியாமல் போச்சு. டேய் அப்படின்னு நினைக்கிறக்குள்ளாட்டி அவன் முடிச்சு விட்டு போயிடுவான். அவ்வளோதான் சொன்னமுத்தா போச்சே அப்படின்ட்டு நம்மளை அதில் வந்து சுத்த விட்டுருப்பான். ஆக்சுவலி நம்ம வந்து சர்வைவல் விளையாண்டுட்டுருப்போம், அதே மாதிரி நம்ம இங்கே ஒளிஞ்சப்போன்னு வச்சு அவன் வந்துட்டுப்பான். நான் ஏறி அடிப்பேன்டா இந்த மேட்ச் அப்படி நம்ம கையில் தான் அப்படின்ட்டு நான் ஏறுவேன். அவன் சுற்றி அவனை பார்த்துட்டு என் பின்னாடியே வந்துட்டுருக்கான் சுற்றி. அதுக்கப்புறம் நான் அவன் பின்னாடி தான் வரான்னு நோட் பண்ண நான் டக்குன்னு ஒளிஞ்சிருந்து டக்குன்னு அடிச்சு விட்ருவேன். இல்லை அடிக்க ட்ரை பண்ணியிருப்பேன். அவன் நம்மளை முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். ஸோ ஓகே, நம்மளே வந்து ஃப்ரீ ஃபயர் வீடியோலாம் நம்ம வந்து அதிகமாக போட மாட்டோம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்களா ஹெட்செட் அவ்வளோதான். ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் போடலாமா தெரியல, உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்ட்டு. ஸோ அதனால தான் போடாமல் இருந்தேன். ஸோ ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடாமல் என்னன்றதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ போய் செலக்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கேட்க வீடியோ பெட்டாடா பை பாய்.